Hello friends, நம்ம இன்னைக்கு 7th February 2023 forenoonல நடந்த TNTET paper 2 max questions ஓட question number 261. A random experiment conducted. Which of these can be considered as a probability of an outcome? ஒரு சமவாய்ப்பு சோதனை நடத்தப்படும் போது பின் வருவனவற்றுள் எவை ஒரு விளைவின் நிகழ்தகவாக இருக்க முடியும்? நமக்கு என்ன தெரியும், ஒரு ஈவென்ட்டோட ப்ராபபிலிட்டி வந்து எப்பயுமே it is less than or equal to 1 and greater than or equal to 0. ஆப்ஷன் ஏ பாருங்க -0.52. நெகட்டிவ் வேல்யூஸ் வர சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த வேல்யூஸ் வந்து ஒன்று ஜீரோவாக இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே இருக்கும். 107%. பர்சன்டேஜ்னா என்ன, டிவைடட் பை 100. இப்போ 1.07 வரும். இதுவும் வந்து ஒன்றுக்கு மேலே போயிடும். நமக்கு தெரியும் ஒன்று அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1 இருக்கும், இல்லை அதுக்கு கீழே இருக்கும். ஸோ அப்போ இதுவும் வராது. ஆப்ஷன் சி 2 டிவைடட் பை 5. இந்த மாதிரி எப்பயுமே நியூமரேட்டர் வேல்யூ வந்து டினாமினேட்டரோட கம்மியாக இருந்துச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து இட் வில் பி லெஸ் தேன் 1, அதாவது 0. சம் வேல்யூ தான் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு தான். அதே இங்கே ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வேல்யூ வந்து டினாமினேட்டரோட பெருசாக இருக்குது. இந்த மாதிரி வரும்போது வேல்யூஸ் வந்து 1. இல்லை 2. இந்த மாதிரி 1 விட அதிகமான வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து வராது. ஸோ எது வந்து ப்ராபபிலிட்டியாக இருக்க சான்ஸ் இருக்குன்னா ஆப்ஷன் சி 2 டிவைடட் பை 5. Question number 262. In a distribution, the mode and median 120 and 128 respectively. Then find the mean. ஒரு பரவலின் முகடு மற்றும் இடைநிலை முறையே 120 மற்றும் 128 எனில் சராசரி என்ன? நமக்கு ஃபார்முலா தெரியும். எனது மோட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ மீடியன் மைனஸ் 2 இன்டூ மீன். முகடு இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ இடைநிலை மைனஸ் 2 இன்டூ சராசரி. இப்போ மோடோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, 120. இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 120 இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ மீடியன் வந்து 128. இப்போ அவங்க என்ன ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு மோட்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் தான் மோட், நெக்ஸ்ட் மீடியன் கொடுத்துருக்கனால செகண்ட் நம்பர் தான் மீடியன். இப்போ 3 இன்டூ 128 மைனஸ் 2 இன்டூ மீன். மீன் தான் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 120 இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ 128 வந்து இஸ் 384 மைனஸ் 2 மீன். இப்போ மீன் வந்து லெஃப்ட் சைட் வருமா ப்ளஸில் வரும். அப்போ 2 மீன் is equal to 384 minus 120. இப்போ 2 mean is equal to 384 minus 120 வந்து is 264. இப்போ mean வந்து என்னது is equal to 264 divided by 2. 1 2s are 2, again 1 2s are 2, 3 2s are 6, 2 2s are 4. இப்போ mean வந்து is equal to 132. Option A. Question number 263. Mallika has 25 bags of apples. In each bag there are 9 apples. She shares them equally among her 6 friends. How many apples do each get? Are there any apples left over? If so, how many apples? மல்லிகா ஒவ்வொரு பையிலும் 9 ஆப்பிள்களை கொண்ட 25 பைகள் வைத்திருந்தாள். இப்போ மொத்தம் 25 பைகள் வந்து மல்லிகா வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பையிலையும் வந்து 9 ஆப்பிள்கள் இருக்கு. அப்போ 25 into 9 is equal to 225. இப்போ மொத்தம் அவங்க கிட்ட இருக்க ஆப்பிள்ஸ் வந்து எவ்வளவு, 225. இதில் அவளுடைய 6 நண்பர்களுக்கு அவற்றை சமமாக பங்கிட்டு கொடுத்தாள் எனில் ஒவ்வொரு நண்பருக்கும் எத்தனை ஆப்பிள்கள் பெற்றிருப்பர்? இப்போ இதை வந்து 6 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ 225 டிவைடட் பை 6. 6 3s are 18, ரிமைனிங் 4. நெக்ஸ்ட் 5 கீழே கொண்டு வரோம். 7 6 are 42, ரிமைனிங் 3. இப்போ இங்கே குவாஷன்ஸில் இருக்க நம்பர் 37. இதான் வந்து ஒவ்வொரு நண்பர்களும் வந்து பெற்றிருக்கக்கூடிய ஆப்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஆப்பிள்கள் மீதம் இருக்க வாய்ப்புண்டெனில் எத்தனை? ஆமாம், ரிமைனிங் இருக்குது தானே. ரிமைனிங் வந்து 3 ஆப்பிள்ஸ் இருக்கும். இப்போ 37, 3 எங்கே இருக்கோ ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 264. த வேல்யூ ஆஃப் 999 கியூபிஸ். இப்போ நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணியும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இல்லை எனக்கு ஃபார்முலா தெரியும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 999 எப்படி எழுதிக்கலாம், 1000 minus 1 is 999. So 1000 minus 1 the whole cube. இப்போ இது என்னது, a minus b the whole cube. ஃபார்முலா என்ன தெரியும், a cube minus b cube minus 3ab into a minus b. இப்போ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். a வந்து is 1000 cube minus b வந்து is 1 cube minus 3 into a வந்து is 1000 into b வந்து 1 into 1000 minus 1. இப்போ 1000 கியூப் பண்ணும்போது 9 zeros வரும்.
minus 1 cube is 1 minus 3000 into 999. இப்போ 999 into 3 7 remaining 2 again 27 29 remaining 2 27 29 2997 into இங்கே வந்து 3 zeros இருக்கு. இப்போ 2997000. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸும் மைனஸில் இருக்கனால இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ மைனஸ் 2997001. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன வரும்? 999200799. ஸோ இதான் வந்து ஆன்சர். இது எங்கே இருக்கும்? ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 265. விச் ஆஃப் த ரேஷியோ ஆர் இன் ப்ரொபோர்ஷன்? எந்த விகிதம் விகித சமமாகும்? A:B. இது ஒரு ரேஷியோ, அதாவது இது ஒரு விகிதம். It is proportional to C:D. இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் A into D is equal to ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் B into C. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ரேஷியோஸும் ஆர் இன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ரெண்டு விகிதங்களும் விகித சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கும் செக் பண்ணி பார்க்கணும். எக்ஸ்ட்ரீம்ஸ் 3 into 20 என்னது 60, 2 into 30 is 60. ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே கரெக்டாக வருது. இப்போ இந்த ரெண்டு ரேஷியோஸும் விகித சமத்தில் இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 266. The mean of the data 12x 28 is 18. Find the value of x. தரவுகள் 12 x 28 ஆகிய தரவுகளின் சராசரி 18 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இப்போ இந்த மூணு டேட்டாவோட மீன் எப்படி எழுதுவோம்? x bar is equal to இந்த மூணு நம்பர்ஸையும் ஆட் பண்ணுவோம். 12 plus x plus 28 டிவைடட் பை மூணு நம்பர்ஸ் இருக்கனால 3ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 18 கொடுத்துட்டாங்க. இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 12 plus 28 என்னது 40. 40 plus x divided by 3 is equal to 18. இப்போ இங்கே டிவிஷனில் இருக்க 3 அங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷன். அப்போ 18 into 3. 18 into 3 வந்து என்னது? is 54. இப்போ x is equal to 54 minus 40. x is equal to 14. Option C. Question number 267. A man bought 2,400 square feet for 24 lakhs and sold 1,200 square feet for rupees 24 lakhs. If he sold all the areas at the same price, find his profit and loss. ஒருவர் 2400 ஸ்கொயர் ஃபீட் இடத்தை 24 லட்சத்துக்கு வாங்கி அதில் 1200 சதுர அடியை 24 லட்சத்துக்கு விற்பனை செய்தார். அனைத்து இடத்தையும் அதே விலைக்கு விற்பனை செய்த பின் அவருக்கு கிடைக்கும் லாபம் நட்டம் காண்க. ஃபர்ஸ்ட் 2400 ஸ்கொயர் ஃபீட் 2400 சதுர அடியை வந்து 24 லட்சத்துக்கு வாங்குறாரு. அதில் பாதி 1200 எவ்வளோக்கு விற்கிறாரு? அதே 24 லட்சத்துக்கு விற்கிறாரு. இப்போ மொத்த இடத்தையும் விற்கிறப்ப அவருக்கு கிடைச்ச லாபம் அல்லது நட்டம் எது கிடைக்கும்ன்றதை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாதி இடத்தையே வந்து அதே விலைக்கு விற்றாருன்னா இப்போ மீதி இருக்க இடம் எவ்வளவு? அது ஒரு 1200 சதுர அடி. அதையும் ஒரு 24 லட்சத்துக்கு விற்றுருப்பாரு. இப்போ டோட்டலாக 48 லட்சத்துக்கு வந்து 2400 சதுர அடியை வந்து விற்றுருக்காரு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் விற்ற விலை தான் வந்து கூட இருக்குது. அப்போ அவருக்கு ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. அதுவும் எவ்வளோ ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு? 48 லட்சம் மைனஸ் 24 லட்சம் எவ்வளோ வரும்? 24 லட்சம் ப்ராஃபிட் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ. Question number 268. If 4 coins are tossed, the probability of getting 4 heads is. 4 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்பட்டால் 4 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு. இப்போ probability of getting 4 heads இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம வந்து ஈன்னு எடுத்துப்போம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது probability of E is equal to number of favorable cases divided by number of possible outcomes. இப்போ நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ்ன்றது வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ ஒரே ஒரு காயினை வந்து உருட்டணும்னா சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2 power 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கும். அதே இது 2 காயின்ஸை உருட்டணும்னா 2 power 2 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 4 இருக்கும். இதே மாதிரி n காயின்ஸை உருட்டணும்னா 2 power n இத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும். இதான் வந்து ஃபார்முலா. ஸ்பேஸ் வந்து இங்கே வந்து என்ன வரும்? 4 காயின்ஸை உருட்டுறதுனால 2 power 4
that is equal to 16. இப்போ இதான் வந்து number of possible outcomes. இப்போ it is equal to denominatorல 16 வரும். number of favorable cases என்ன வரும்? 4 டைம் அந்த காயினை உருட்டுறப்பையும் எல்லாத்துலேயும் ஹெட் வரதுக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஸோ 1 divided by 16. இதான் வந்து is the probability of this event. Option B. Question number 269. The arithmetic mean of first n natural numbers is. முதல் n இயல் எண்களின் சராசரியை காண்க. இயல் எண்கள் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3 அப் டு n. சராசரினா என்ன? கொடுத்துருக்க வேல்யூஸை வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணும். இங்கே வந்து n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ டிவைடட் பை n. இதான் வந்து சராசரி. இப்போ நமக்கு சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்ன தெரியும்? n into n plus 1 divided by 2 divided by. ஸோ இந்த நியூமரேட்டர் வேல்யூ தான் அது. divided by n. இப்போ it is equal to n into n plus 1 divided by 2. இங்கே வந்து nன்றது வந்து என்ன எப்படி எழுதிக்கலாம்? n divided by 1ன்னு எழுதிக்கலாம். இது நியூமரேட்டருக்கு வரும்போது into 1 divided by n. இப்போ n கேன்சல் ஆகும். இப்போ it is equal to n plus 1 divided by 2. இதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான arithmetic mean. Option C. Question number 270. If p plus 2q is equal to 18 and pq is equal to 40, then the value of 2 by p plus 1 by q is. p plus 2q is equal to 18 மற்றும் pq is equal to 40 எனில் 2 by p plus 1 by q இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. கீழே இருக்க டினாமினேட்டர்ஸ் எல்சிஎம் பார்த்தோம்னா pqன்னு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் pq வரணும்னா இங்கே q-ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், நியூமரேட்டர்லையும் q-ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுவோம்? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் p-ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன வரும்? 2q plus p divided by p into q. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2q plus p வந்து என்ன கொடுத்துட்டாங்க? 18 divided by pq வந்து 14 கொடுத்துட்டாங்க. 9 2s are 18, 2 2s are 4, 0. இப்போ it is equal to 9 divided by 20. இதை ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியுமானா? முடியாது. ஸோ ஆப்ஷன் சி 9 divided by 20.